இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தேவனை புகழ்ந்திடுவோம், ஓசன்னா பாடிடுவோம். தேவனை புகழ்ந்திடுவோம், ஓசன்னா 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 ஓசன்னா. காலையிலும் மாலையிலும் கர்த்தரையே துதித்திடுவோம், காலையிலும் மாலையிலும் கர்த்தரையே துதித்திடுவோம். மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கு, மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கு. ஓசன்னா பாடிடுவோம், தேவனை புகழ்ந்திடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், தேவனை புகழ்ந்திடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம், படித்தவரை போற்றிடுவோம், பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம், படைத்தவரை வாழ்த்திடுவோம். மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கு, மகிமை மாட்சிமை என்றுமே உமக்கு. ஓசன்னா பாடிடுவோம், தேவனை புகழ்ந்திடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், தேவனை புகழ்ந்திடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. இஸ்ராயேல் முத்திரையவர் எருசலேமுக்கு உள்ளே கூட்டி செல்லும் பொழுது அந்த அக்கடிப்பும் மன நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒரு கழுதை மேல் ஏறி செல்லும் பொழுது அவர் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை அங்கிருந்த கூடின ஒவ்வொரு மக்கள் மேலும் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தி தூய ஆவியானவரிடம் நாம் எங்கு சென்றாலும் எந்த வேளத்தை முதலில் செய்தாலும் துணை கொண்டு ஆவியான் துணை கொண்டு இதை செய்ய நாம் அனைவரும் ஆவியானோடு நினைத்து இந்த 2 நிமிடங்கள் ஆவியானவரை துதித்து போற்றி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு உள்ளே நுழைந்ததை போல இந்த இடத்தில் அவர் வந்து நம்முடைய நிறைவாய் ஆசீர்வாதம் கொடுக்க போவதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நினைக்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஆண்டவரே அந்த இஸ்ராயேல் மக்கள் மீது ஆண்டவரே நீ பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு ஆண்டவரே உன் கண்களை அவர் மேல் திருப்பியதை போல ஆண்டவரே எங்கள் மீதும் ஆண்டவரே நீ திருப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உன் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நம்ம குழுக்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஆவியானவர் அவர்களை வழிநடத்தும் ராஜா. ஆவியானவர் இவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களோடு வழிநடத்தவும், அவர்களோடு வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறேன்.
அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உணர்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே யாரும் எங்களை தீண்ட முடியாது ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு எங்களை மூடி மறைத்த ஆண்டவரே நாங்கள் போகையிலும் வருகையிலும் அப்பா உன் கண்மணி போல எங்களை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே வாயினால் உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே எங்கள் கட்டில் எல்லாம் உடையுது ஆண்டவரே. உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்களை மேல் நோக்கி வைத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு உன்னை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேவனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசேயின் தேவனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருந்து எங்களை மேலும் அபிஷேகத்தால் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைந்த பாத்திரமாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே நிரப்பக்கூடிய வல்லமையோடு எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நம்பிக்கை உங்களை குணமாக்கிட்டு சொல்லி நம்பிக்கையின் ஆணிவேரா எங்களுக்குள் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நடக்க போகின்ற ஆண்டவரே இந்த குருத்தோலை பவனி ஆண்டவரே உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் பவனியாய் எழுந்து செல்லும் பொழுது எங்களுக்கு முன்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக எங்களை வழிநடத்துகிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த நேரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாசகத்தை படிக்கும் போது ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கை வாழ்வாய் மாற நீ கிருபை செய்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். அதிகாரம் 6 வாழ்தல் இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 28 41 இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழைந்தும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் தங்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் வாழ்தல் நற்செய்தி. ஆண்டவர் நம்முடைய மீட்புக்காக எருசலேம் நோக்கி போகின்ற ஒரு பயணத்தில் ஒரு மீட்பின் அடையாளம், நம்முடைய மீட்பின் அடையாளத்துல வெளிப்பாடுனா இந்த இன்றைய இறைவாசகம். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய மீட்பு கொடுக்கிறதுக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்த ஒரு தொடக்கத்தினால் தான் நம்ம இந்த திருப்பலி பணியை வேண்டி நம்ம உலகமெங்கும் அவருடைய மீட்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தவும் நமக்காய் சிலுவையில் இறந்து நம்மை மீண்டும் மீட்பெற செல்வார் நம்பிக்கை அடையாளம் தான். அந்த எருசலேமுக்கு போகும்போது அவர் குடிகளாக இருந்துச்சு அவரை வரவேற்றான். இப்போ நம்ம குடிகளாக இருக்க வேண்டாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இதயத்தை அவர், ஏன்னா இதயத்தில் அவ்வளோ உள்ளுக்குள்ள அவ்வளோ கசப்பான சூழ்நிலைகள்
ஜபங்கள் எல்லாமே இருக்கு. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை சுயமரிகமான வாழ்க்கையா மாத்துறதுக்காக தான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆண்டவர்களுக்கு சூழ்நிலை நம்ம இதயபூர்வமான வாழ்க்கையும் இதயபூர்வமான அன்பையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்ற வாழ்க்கையை இந்த பவனி மூலியமா நம்ம அனுபவிச்சு ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழணும். அவர் செய்த அற்புதங்களை நினைத்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒருவர் மீது மற்றொரு மீது அன்பு செலுத்துங்கள், உங்களுக்கு அன்பு செலுத்துங்கள் சொன்னார். அதன் அடையாளமா ஒன்று கூடியிருக்கோம். இந்த நேரத்தை அவருக்காக ஒப்பு கொடுத்து இந்த குருத்தோலையை மந்திரிச்சு நாங்கள் பவனியை படாதே மனமே அவரை படாதே, அவரை படாதே மனமே நீ அவரை படாதே. ஆண்டவர் நேரம் நெருங்கியது, மகிமையின் வேகத்தில் வந்திடுவார். ஆண்டவர் நேரம் நெருங்கியது, மகிமையின் வேகத்தில் வந்திடுவார். ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க. என் தேவன் என் தேவை அறிவார், நன்றியோடு அவரை நான் கூப்பிடுவேன். என் தேவன் என் தேவை அறிவார், நன்றியோடு அவரை நான் கூப்பிடுவேன். என் ராஜா என் குரலை கேட்பார், உகந்து மகிழ்வை நான் பாடிடுவேன். என் ராஜா என் குரலை கேட்பார், புகழ்ந்து அவரை நான் பாடிடுவேன். ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க, ஓசானா இயேசு ராஜா வாழ்க.